அந்தமான் போகிறதுக்கு ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். இந்த வாட்டி நாங்கள் சிஸ்டர் இன் லா வீட்டில் இருந்து தான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருந்தோம். அவங்க இருக்க பிளேஸில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 40 to 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால நாங்கள் கேப் புக் பண்ணி தான் போயிருந்தோம். ஏதோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சென்னை டிராஃபிக்கும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நாங்கள் எப்போ அந்தமான் போகிறதா இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவோம். அங்கேருந்து 5 மினிட்ஸ் தான் ஆகும் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு. அப்படி கிட்ட போயிட்டு இவ்வளோ தூரமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனதுனால போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு கேட்டில் உக்காந்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஜோன் வைஸாக கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களோட ஜோன் நம்பர் 1. அதுவே தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசரமாக போயிட்டு இருந்தோம். அண்ட் 1 by 1 அவங்க சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினதுமே எனக்கு என் பையனோட முதல் ஃப்ளைட் தான் ஞாபகம் வந்தது. கடவுளே, எப்படியாவது நல்லபடியாக இந்த ஃப்ளைட்டில் என் பையன் தூங்கிடணும், சேட்டை பண்ணக்கூடாது, ரொம்ப கிராங்கியாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போனேன். நான் வேண்டின மாதிரியே இந்த வாட்டி ஓரளவுக்கு நல்லா தான்